Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் நவம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? 6ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகம் நாமக்கல் கவிஞர் மாளிகை 10வது தளத்தில் மூத்த அமைச்சர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்புதல் கடிதம், குறிப்பாக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவருடைய கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் 10 நாட்களுக்குள் தமிழ்நாட்டில் SOPயை ரெடி பண்ண வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கரூர்ல கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கூட்ட நெரிசலில் 41 பேர் அரசியல் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் இது போன்று நிகழாமல் தடுப்பதற்காக வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து கட்சிகளுக்கும் இதில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மட்டுமே தான் இதில் அழைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி 12 கட்சிகள் மட்டுமே இருக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் 12 கட்சிகள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் மட்டுமே இதில் பங்கேற்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய கட்சிகள் ஆம் ஆத்மி, காங்கிரஸ், CPI, CPM, BJP, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் தமிழகத்தில் பாத்தீங்கன்னா DMK, ADMK, அதே போல பாத்தீங்கன்னா தேமுதிக, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட 6 கட்சிகள் மட்டுமே தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது. எனவே 12 கட்சிகளுக்கு மட்டும் இந்த அழைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட 12 கட்சிகளுக்கு மட்டும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.